வணக்கம். இவர் அரசியல் தலைவர், இவர் ஆன்மீக தலைவர். இருவனையும் வணங்கி, மக்களை உங்களையும் வணங்கி, நம்ம இப்ப யாரை பத்தி பார்க்க போறோம்னா, மனுஷபுத்திரன் அப்படின்ற ஒருத்தர் இப்ப சமீபத்துல டிவியில மக்கள் மன்ற நிகழ்ச்சின்னு ஒரு இடத்துல பேசினாரு. அவர் என்ன சொன்னாரு? எல்லா பேருமே பேசுனாங்க, நிறைய பேர் பேசுனாங்க, எல்லா பேரும் உட்காருங்க, அமைதியா உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவர் மட்டும் என்னது சொன்னாரு? பாஜகவில் இருக்கவில்லை. அதனால்தான் திமுகனாலே இப்படி மரியாதை எல்லாம் பேசுறதுதான் அவங்களோட வழக்கமே. இதுக்கு முன்னாடி பொன்முடி ஒரு ஆபாசமா பேசினாரு. அதுக்கப்புறம் பால்வளத்துல கல்லை விட்டு எரிஞ்சாரு நாசருங்கிறவரு. சேகர் பாபு கத்துங்கன்னு சொன்னாரு. திமுக ஓட்டு போட்டாலே விளங்காது, படு பாதாளத்துக்கு போயிடும். திமுக இனிமேல் ஓட்டு போட்டோம், நம்மளும் நடுத்தவளதான் நிக்கணும். ஒரு திட்டத்தை கூட அவங்க நிறைவேற்றவே மாட்டாங்க. நான் நிறைவேற்றணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாவேக்காக்கு ஓட்டு போடுங்க. அவங்கதான் இன்னைக்கு தாவேக்கா தலைவர் தான் மக்களுக்காக உழைக்கக்கூடியவர், மக்களுக்காக வந்திருக்காரு. இவ்வளவு பெரிய உயரத்தை விட்டுட்டு வந்திருக்காருன்னா மக்களுக்காக தான் வந்திருக்காரு. அதுக்காக நம்ம அவருக்கு ஓட்டு போடுவோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.